ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. அதே சமயம் நம்ம வெண்ணிலா விஜயோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னால் அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணுவார், எப்படி சந்தோஷப்படுவார் அப்படின்னலாம் கெஸ் பண்ணி பார்த்து ரொம்ப ரசித்து சிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வெண்ணிலா கிட்ட காவேரிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் காட்டிடுறாங்க. அதை கேட்டு நம்ம வெண்ணிலாவில் அதாவது கஷ்டம் தாங்கவே முடியல. விஜய் தன்னை விட்டுட்டு வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கஷ்டத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அழுகுறாங்க, தலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. கடவுளே, என் வாழ்க்கை இப்படியா போகணும்? விஜய் மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது என் வாழ்க்கை தன்னந்தனியாக போயிடும் போலவே. விஜயை தவிர நான் வேறு யாருமே மனசளவில் நினச்சி பார்க்கல. இப்போது என் அம்மாவும் இல்லை, என் அப்பாவும் இல்லை, இப்போ விஜயும் இல்லை. நான் யாருக்காக தான் வாழ்கிறது? நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் விஜய் ஏன் வெண்ணிலா அப்படியெல்லாம் பேசுகிறேன்? நீ இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது நீ எங்கேயோ போயிட்டீங்க என் குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கேயும் உங்களை தேடினேன், ஆனால் நீ கிடைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி வெண்ணிலா உன்னை நினச்சே நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன். தாத்தாவும் பாட்டியும் என்ன பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் காவேரியை கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாதுன்ற அளவுக்கு காவேரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டா. அதனால் காவேரி மட்டும்தான் என் உலகம். காவேரி தவிர இனி நான் வேறு யாருமே மனசளவில் கூட நினச்சே பார்க்க மாட்டேன். எனக்கு காவேரி ரொம்ப முக்கியம். வெண்ணிலா, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணாமல் என்னை விட்டுட்டு போயிடு. உன்னுடைய உடம்பு சரியாகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீட்டில் உன்னை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அதனால் மட்டும்தான் இத்தனை நாள் நீ இந்த வீட்டில் இருந்தேன். நீ இருக்கிற ஒரே காரணத்தினால என் பொண்டாட்டி பிரிஞ்சு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லா இருக்காது வெண்ணிலா. நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு. காவேரிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா விஜய் இப்படியெல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் மேலே நான் நிறைய அன்பு வச்சுருந்தேன், நிறைய லவ் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கை இப்படி போய் முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய். என்னால் சத்தியமாக இதை தாங்கிக்கவே முடியல. என் அம்மாவும் இல்லை, என் அப்பாவும் இல்லை, இப்போ நீங்களும் இல்லை. நான் யாருக்காக வாழ்கிறது? நான் உயிரோடவே இருக்க போகிறதில்ல விஜய், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு கதவை லாக் பண்ணுறாங்க. உடனே நம்ம விஜய் லாக் பண்ண விடாமல் தடுத்துடுறாங்க. இங்கே வெண்ணிலா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். உனக்காக தான் நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வெயிட் பண்ண வரைக்கும் நீ வரவே இல்லை. நான் உன்னை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், அப்போவும் நீ கிடைக்கல. ஆனால் காவேரி கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீ கிடைச்சிருக்க. நான் என்ன பண்ண முடியும்? இப்போது என் உயிர் ஃபுல்லாக காவேரி மட்டும்தான். எனக்கு காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இங்கே வெண்ணிலாவை சமாதானப்படுத்துகிறாங்க. வெண்ணிலாவுக்கு மனசு தாங்கவே முடியல. இல்லை விஜய், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவுமே சொல்கிறாங்க. எங்கள் விஜய் ப்ளீஸ் வெண்ணிலா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. காவேரியும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான். நீ நானும் லவ் பண்ணுங்க, அது முடிஞ்சு போன கதை. இப்போது காவேரி கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன், அவளும் நான் தான் புருஷன் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் நீ வேறு ஒரு நல்ல லைஃப்பை தேடி அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வெண்ணிலாவுக்கு பேசி புரிய வைக்கிறாங்க. வெண்ணிலாவுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு நான் வரேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வெண்ணிலா. கண்டிப்பாக என்னை விட உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம வெண்ணிலாவை சமாதானம் செஞ்சிடறாங்க. வெண்ணிலாவுக்கு மனசே தாங்கலை. இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கல, நம்ம ஆசைப்பட்டவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெண்ணிலா யோசிக்கிறது ரொம்பவே கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. நம்ம வெண்ணிலாவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் காவேரியை நினச்சி பார்க்குறாங்க. ஆமாம், காவேரி கோவிலுக்கு வர சொன்னால, இந்நேரம் காவேரி கோவிலுக்கு வந்துட்டுருப்பா, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லிவிட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரி பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரி ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ வருவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியெல்லாம் அங்கே விஜய்கிட்ட சொல்லலாம், அவர் எப்படி சர்ப்ரைஸ் ஆவார், எப்படி சந்தோஷப்படுவார், என்ன ரியாக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனையில் நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷத்தோட கோவிலான நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காண்ட்ருக்காங்க. அப்போது ஒரு சாமியார் வராங்க. எங்கே நம்ம காவேரி பார்த்துட்டு, என்னம்மா உன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ மாசமாக இருக்கம்மா, அந்த விஷயத்த அவரோட, அதாவது
உன்னுடைய புருஷன்கிட்ட சொல்கிறதுக்காக தானே உட்காண்ட்ருக்க. எனக்கு அந்த ஆத்தா சொல்கிறாம்மா, நீ நினச்சி வந்த காரியம் ரொம்ப நல்லபடியாக முடியும். உனக்கும் உன் புருஷனுக்கும் இருக்கிற விரிசல் இனிமே கிடையவே கிடையாது. இந்த குழந்தையால் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர போகிறீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்குமா உனக்கு. நீயும் உன் புருஷனும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த நல்ல விஷயமெல்லாம் இந்த குழந்தையால தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாங்க. எங்கள் காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எங்கள் காவேரி இருந்துட்டு, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது சாமி, அந்த பிரச்சனை முடிஞ்சாதான் நானும் விஜயும் ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன் வயிற்றில் குழந்தை உண்டான நேரம் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அந்த பிரச்சனை சரியாகி நீயும் உன் புருஷனும் ஒன்று சேர போகிறீங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்கிறாங்க. எங்கள் காவேரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்ப நன்றி சாமி, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்துலேயுமே போய்கிட்டு இருந்தது. எப்படியோ என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை மட்டும் தீர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானும் அவரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமியார்கிட்ட நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா, இந்த அம்மனை நீ மனசார வேண்டிக்கோ. இந்த தாயை உனக்கு பக்கத்துணையாக இருப்பா, உனக்கு நல்லதே நடத்தி வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே விஜய் வந்து காவேரி வந்து திரும்பி போயிருப்பாளோ, ரொம்பவே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு ஒரு வழியாக கோவிலுக்கு வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்து இங்கே காவேரியை தேடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்காங்க. அங்கே போயிட்டு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரி விஜயை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏங்க இவ்வளோ லேட்டு, என்னாச்சு, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை காவேரி, ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு பிரச்சனை, அதை சால்வ் பண்ணிட்டேனே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கான ஒரு முடிவை நான் தெளிவாக எடுத்துட்டேன். அதாவது வெண்ணிலா கிட்ட நமக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லிட்டேன். வெண்ணிலாவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் ரொம்ப அழுதா, ரொம்ப கஷ்டப்பட்டா. இருந்தாலுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுறன்ற மாதிரி தான் இருந்தா. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டா, இந்த வீட்டை விட்டே போயிடுவா. இதுக்கப்புறமும் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போ தான் ஒரு சாமியார் சொல்லிட்டு போனார், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, பிரிஞ்சு இருக்கிற உன் புருஷன் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னலாம் சொல்லிட்டு போனார். அவர் சொல்லிட்டு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் யாருமே குறுக்க இருக்க மாட்டாங்க, நீங்களும் நானும் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் காவேரி நான் ஓடி வந்தேன், என்ன விஷயம்னு சொல்லு, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வெட்கப்படுறாங்க. காவேரி, என்ன விஷயம், என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீ மட்டும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்க, எனக்கும் சொன்னால் நான் சந்தோஷமாகும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெட்கப்படுறாங்க. என்ன காவேரி, நீ படுறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துங்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோடு சொல்ல, இதை கேட்ட நம்ம விஜய் அப்படியே மெய் மறந்து போயிடுறாரு. என்ன காவேரி, நமக்கு குழந்தை பிறக்க போகுதா, நமக்கு சின்ன பாப்பா வரப்போகுதா, என் அம்மாவே வந்து பிறக்க போகிறாங்க, என் அம்மா தான் கண்டிப்பாக குழந்தையாக வந்திருக்கணும், நமக்கு குழந்தை பிறக்க போகுது, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்தால், அதுவும் சந்தோஷமான விஷயமா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்குது, எனக்கு இப்போது ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது காவேரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை தூக்கி சுற்றுறாங்க. ஆமாம் காவேரி, நமக்கு குழந்தை பிறக்க போகுது, ஆமாம் எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படியும் 2 ஒரு 3 மாதம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்கே காவேரி கிட்ட, காவேரி என் குழந்தைய நான் நேரில் பார்க்கணும், நேரில்னா நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டர்லலாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி என் குழந்தைய நான் நேரில் பார்க்கணும், வா நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நம்ம அதாவது விஜயோட குழந்தைய விஜய் பார்க்கணும், ஸ்கேனில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம விஜயோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. நம்ம காவேரிக்கு பாசிட்டிவ்னு வருது. அதுக்கப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே ஸ்கேனே பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணுறப்ப அதாவது அந்த இமேஜ் ஸ்கேன் எடுக்கும்போது குழந்தை தெரியும் இல்லையா, அதை நம்ம விஜயை கூப்பிட்டு காட்டுறாங்க. விஜய் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். காவேரி நம்ம குழந்தை பாரு தெரியுது, ஐயோ பா இப்போ தான் உருவாகுது, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய். நம்ம காவேரிக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம விஜய்க்கு முகத்தில் ரொம்ப ரொம்ப அப்படியே பொன்னகையாக இருக்குது. அதை பார்த்து நம்ம காவேரி ரசிக்கிறாங்க.